ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 2 சவரன் செயின் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 16th ஆகஸ்ட்டு. என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9275 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு 5 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு 127 ரூபா, இன்றைக்கி 127 ரூபா. ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னோட கோல்ட் ரேட் படி 2 சவரன் வாங்குறதுக்கு நமக்கு முதல்ல எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9275 ரூபா. 2 சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 16 கிராம் வரும். ஸோ 16 கிராமுக்கு எந்தளவு அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1,48,400 ரூபா வருது. இதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து நான் 12% போட்டிருக்கேன். ஏன்னா ஜிஆர்டியில் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து மினிமமே வந்துட்டு 12% தான் போடுறாங்க. ஸோ 12% வேஸ்டேஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17,808 ரூபா வருது. ஸோ கோல்டோட அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,66,208 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே 4,986 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,71,194 ரூபா வருது. நான் இங்கே வந்துட்டு 1,71,200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம 2 சவரன் வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு 1,71,200 ரூபாய் இருந்தால் நம்மளால் தாராளமாக வாங்கிட முடியும். ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு இப்போ வாங்கலை, 7 மந்த்ஸ் கழித்து தான் வாங்க போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க மார்ச்சில் தான் வாங்க போகிறாங்க. ஸோ மார்ச் மந்த்துக்கு இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குல்ல. ஸோ ஒரு கிராம் வந்துட்டு நான் 9,700 ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன் 7 மாதத்துக்கு அப்புறம். இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 9,700 ரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ 16 கிராமுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,200 ரூபா வரும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% தான் போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18,624 ரூபா வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,73,824 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 5,214 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,79,038 ரூபா வருது. நான் வந்துட்டு இங்கே 38 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 1,79,000 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதாவது 7 மாதம் கழித்து நம்ம வந்துட்டு 2 சவரன் நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 9,700 ரூபாய் அப்படின்ற மாதிரி கோல்ட் ரேட் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வரும். ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு மொத்தமாக 2 சவரன் வந்துட்டு வாங்க போகிறதில்ல. ஆல்ரெடி அவங்க வந்து சிட்டு போட்டுட்ருக்காங்க. மார்ச் மந்த்து தான் அது வந்துட்டு முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டு மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 கிராம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சவரனில் 6 கிராம் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சேவிங்ஸாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற 10 கிராம் மட்டும் அவங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9,700 ரூபாய் அப்படின்னா 10 கிராமுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 97,000 ரூபாய் வரும். அதுக்கு வேஸ்டேஜ் 12% அப்படிங்கும்போது 11,640 ரூபாய் வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 1,08,640 ரூபாய் வருது. கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜோட அமௌண்ட்டு. இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 3,259 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 1,11,899 ரூபாய் வருது. நான் வந்து இங்கே 1,12,000 ரூபாய் அப்படின்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். 10 கிராம் நகை வாங்குறதுக்கு வேஸ்டேஜோடு சேர்த்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னா 1,12,000 ரூபாய் தேவை. இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 ரூபாய். எவ்வளோ நாள் நமக்கு டியூரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மாதம் 15 நாள். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் இருக்குது இந்த மாதம் முடிய. அதோட மார்ச் மந்த் வரைக்கும் நமக்கு ஒரு 7 மாதம் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 227 நாள் இருக்குது. ஸோ இந்த 227 நாளில் ஒரு நாளைக்கு 495 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 7 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக 1,12,000 ரூபாய் ஈஸியாக வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிட முடியும். அப்படி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த 10 கிராம் தங்கத்தை வந்து வாங்கிட முடியும். ஆல்ரெடி சேவிங்ஸ் வந்துட்டு ஒரு 6 கிராம் இருக்குது. அதோட இந்த 10 கிராம் சேர்த்தாங்க அப்படின்னா 2 சவரன் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஆனால் என்னால் டெய்லி 495 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 1.5 சவரன் வந்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும்.
1.5 சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 கிராம். ஆல்ரெடி உங்ககிட்ட சிட் அமௌண்ட்டில் 6 கிராம் வர அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 6 கிராம், அதாவது 1.5 சவரனுக்கு நமக்கு 12 கிராம் தேவையில்லையா, பேலன்ஸ் இருக்கிற 6 கிராமுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். அது எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 1 கிராம் வந்துட்டு 9,700 ரூபாய் அப்படின்னா 6 கிராமுக்கு 58,200 ரூபாய் தேவைப்படும். வேஸ்டேஜ் இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% தான் போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் 6,984 ரூபாய் வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 65,184 ரூபாய் வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,955 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,139 ரூபாய் வருது. நான் வந்துட்டு இந்த 139 ரூபாய் அப்படிங்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 200 ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்கேன். 67,200 ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, டார்கெட் அமௌண்ட்டு 67,200 ரூபாய். டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கால்குலேஷன் சொல்லியிருக்கேன், 227 நாள். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு 295 ரூபாய் அப்படின்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 227 நாள், அதாவது 7 மாதத்துக்குள்ளே 67,200 ரூபாய் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும். நீங்கள் 1.5 சவரனில் ஈஸியாகவே தங்கம் வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் 500 ரூபாய் 600 ரூபாய் எவ்ரிடே சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதில் பாதி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான டிப்ஸு. ஆனால் 2 சவரன் நீங்கள் வாங்கணும், இல்லை 1.5 சவரன் நீங்கள் வாங்கணும், இனிமேல் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போடுறது தான். ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18% வரைக்கும், அப் டு 18% வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஃப்ரீ கொடுக்குறாங்க வேஸ்டேஜில். ஸோ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 1 சவரன் நீங்கள் வாங்குறீங்க, 1 சவரனுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் 2 சவரன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஈஸியாகவே வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இனிமேல் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிட்டு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இனிமேல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து அப்பப்போ கையில் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம கோல்டை வாங்கி சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் நமக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிற அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அது வந்துட்டு 4,000 ரூபாய் போயிடும். ஸோ அப்போ நம்ம இன்னொரு 1,000 ரூபாய் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு ரேட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கையில் அமௌண்ட் கொஞ்சம் ஒரு 2,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளோட சேவிங்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.